அனைவருக்கும் வணக்கம். நம்ம விழா காலங்களில் பார்த்தீங்கன்னா பொதுவாக என்ன பார்ப்போம்? தொலைக்காட்சியில் சாலமன் பாப்பையா பட்டிமன்றம், இல்லை ராஜா பட்டிமன்றம், அந்த மாதிரி. நம்ம தமிழ் பள்ளியில் பட்டிமன்றம் இல்லாமையா வராங்க. எவ்வளவு பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்களை வந்து பகிர போகிறாங்க. என்ன பாடம் சாரா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வந்து சுமையா சுகமா அப்படின்றத பற்றி நீங்கள் டீ சமோசா அவங்கெல்லாம் சாப்பிட்றவங்க சீக்கிரமாக விரைந்து வந்து சீட்டில் அமர்ந்தீங்கன்னா ரொம்ப அமைதி லிசன் பண்ணிங்கன்னா அந்த பசங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அந்த பசங்க சின்ன பசங்க தான், ஆனால் வந்து நிறைய கருத்துக்களை சொல்ல போகிறாங்க பெற்றோர்களுக்கு அண்டு எல்லாருக்கும். அவங்கள நம்ம வந்து ஒரு கரகோஷங்களோட வரவேற்கிறீங்களா? நன்றி. செங்கையில் வந்து கலின்களின் என்று ஜெயம் ஜெயம் என்றாட, இடு சங்கதம் என்று சிலம்பு புலம்போடு தண்டை கலந்தாட, மலர் பங்கையமே உன்னை பாடிய பிள்ளை முன் நிலவு எழுந்தாட, விரைந்து வாராயோ எழுந்து வாராயோ கனிந்து வாராயோ. அன்னை தமிழுக்கும் அவையோருக்கும் வணக்கம். நம்மளோட தமிழ் பள்ளியில் சென்ற வருடத்திலிருந்து இந்த பட்டிமன்றம் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். முதல்ல எல்லாருக்கும் வந்து தாமதமாக நடக்கிற இந்த பொங்கல் விழா வாழ்த்துகள். முதல்ல இயற்கை இணையோட ஆசீர்வாதத்தோடு இன்றைக்கி நமக்கு தட்பவெப்பநிலை ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. நம்மளோட விழா கொண்டாட்டமும் சிறப்பாக போயிட்டுருக்கு. இந்த பொங்கல் விழாவோட எல்லாருக்கும் உலக தாய்மொழி நாள் வாழ்த்துகளும் இன்னைக்கு பிப்ரவரி 21 உலக தாய்மொழி நாள். அதனால் எல்லோருக்கும் உலக தாய்மொழி நாள் வாழ்த்துகள். நம்மளோட ஃப்ரெட்ரிக் தமிழ் பள்ளி வந்து ஒவ்வொரு முறையும் ஒரு புதுமையாக பண்ணுது. போன முறை வந்து அந்த 4 பேர் கதையை நான் சொன்னேன், ஏன் 4 பேர் பட்டிமன்றத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத. நம்ம ஊரில் ஏற்கனவே சொல்கிற மாதிரி தான், 4 பேர் கேட்டால் நல்லது சொல்லுவாங்க, 4 பேரை கேட்டு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படிங்கிற காரணத்தை வச்சு நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்ட்டு அந்த புதுமையே நம்ம இந்த வருடமும் தொடர்றோம். இந்த வருடம் நம்மளோட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாடத்திட்டம் சாரா செயல்பாடுகள் மாணவர்களுக்கு சுகமா அல்லது சுமையா அப்படிங்கிற மாதிரி தலைப்பு. அதில் சுகமே அப்படிங்கிற தலைப்பில் 4 குழந்தைகள் பேச வந்திருக்காங்க, அவங்களோட கருத்துக்களை பதிவிட வந்திருக்காங்க. சுமையேங்கிற தலைப்புலையும் 4 குழந்தைகள் வந்து அவங்களோட கருத்துக்களை பதிவிட வந்திருக்காங்க. முதல்ல ஒவ்வொருத்தரையும் நான் அறிமுகப்படுத்திடுறேன். ஓகே, முதல்ல சுமையே அணியில் இருக்கிற சாய்னி நீலமேகன். இவங்க வந்து 5ஆம் நிலை படிக்கிறாங்க FCPSல. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு கர்நாடக சங்கீதம், அதுக்கப்புறம் தற்காப்பு கலையில் வந்து கருப்பு வளையம் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் நடனம், அப்புறம் தமிழ் பள்ளியில் நடக்கிற போட்டிகளெல்லாம் பங்கெடுத்துப்பாங்க, பரிசுகள் வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து இன்றைக்கி சுகமே மாணவர்களுக்கு வந்து அந்த பாடத்திட்ட சாரா செயல்பாடுகள் வந்து சுகம்தான் அப்படிங்கிற மாதிரி பேச வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தாரா வாசுதேவன் இருக்காங்க. இவங்களும் 5ஆம் நிலை படிக்கிறாங்க FCPSல. அது மட்டும் இல்லாமல் இவங்களும் வந்து கருப்பு பட்டயம் வாங்கியிருக்காங்க தற்காப்பு கலையில். அது மட்டும் இல்லாமல் ஓய்வு நேரங்களில் இவங்க வந்து நடனம் ஆடுறது, அதுக்கப்புறம் தன்னார்வ பணி சார்ந்த அமைப்புகள் ஏதாவது இருக்கான்னு பார்த்து அங்கே போய் தன்னார்வ பணி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க இன்றைக்கி சுகமேங்கிற தலைப்பில் பேச வந்திருக்காங்க. தாரா வாசுதேவன். ஸ்ரீருத்ரேஷ் மணி, இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தமிழ் பள்ளியில் 6ஆம் நிலை படிக்கிறாரு, FCPSல 5ஆம் நிலை படிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து சதுரங்கம் ஆடுறது ரொம்ப பிடிக்கும். தமிழ்ச்சங்கத்தோட சதுரங்க போட்டியிலலாம் வந்து கலந்துக்கிட்டு பரிசு வாங்கியிருக்காரு. நம்மளோட தமிழ் பள்ளியிலையும் பேச்சு போட்டி மற்றும் திருக்குறள் ஒப்புவித்தல்லாம் இருந்ததுன்னா அதில் வந்து சிறப்பாக பண்ணுவார். இவருக்கு வந்து மலை ஏறுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவரோட அப்பாவோட சேர்ந்து இவர் வந்து மலை ஏறுறதுலையும் ரொம்ப ஆர்வம் காட்டிட்டு வராரு. அவர் வந்து இன்றைக்கி சுகமேங்கிற தலைப்பில் பேச வந்திருக்காரு. ஸ்ரீருத்ரேஷ் மணிவண்ணன். ஹாசினி விஸ்வசாரதி, இவங்க வந்து போன வருடமும் நம்ம பட்டிமன்றத்தில் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹாசினி வந்து ஒரு பன்முகம் கொண்ட குழந்தைன்னு சொல்லலாம். நிறைய நடனம் பண்ணுறது, அதுக்கப்புறம் தமிழ் சார்ந்த போட்டிகளில் கலந்துக்கிட்டு பரிசு வாங்குறது. அது மட்டும் இல்லாமல் போன வருடம் நம்ம வந்து ஃப்ரெட்ரிக் தமிழ் பள்ளி உலக சாதனை நிகழ்வை எட்டியது உங்கள் எல்லாருக்குமே தெரியும்.
புத்தகம் எழுதி அதை வந்து அந்த தமிழ் எழுதப்படி அப்படிங்கிற அமைப்போடு சேர்ந்து அதை வாசித்து நம்மளோட பள்ளிக்கு பெருமை சேர்த்தது. ஸோ ஆசினி அவங்க வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து அவங்க படிக்கிற நடுநிலை பள்ளியோட மாணவர் தலைவராகவும் இருக்காங்க. வணக்கம் தலை. இவங்க 4 பேர் வந்து சுகமேங்கிற தலைப்பில் பேச வந்திருக்காங்க. இப்போ சுமையேல யார் யார் இருக்காங்கன்னு பார்ப்போம். சம்யுக்தா அஜித், இவங்க டிசம்பர் மாதம் தான் நம்ம தமிழ் பள்ளியில் வந்து சேர்ந்தாங்க. அதற்கு முன்னாடி வந்து லண்டனில் இருந்தாங்க. அங்கே கணிதம் சார்ந்த பாடத்திட்டங்கள்லாம் வந்து விருதுகள் வாங்கியிருக்காங்க. இங்கே தான் வந்து முதல்ல தமிழ் சென்ற வாரத்துக்கு முன்னாடி பதாகை விளக்கம் ரொம்ப அருமையாக கொடுத்தாங்க. இன்றைக்கி பட்டிமன்றத்தில் வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து கோல போட்டியில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் இவங்க எப்படி சுகம்னு சொல்லாமல் சுமையேன்னு வந்திருக்காங்கன்னு தெரியல. இருந்தாலும் நம்ம அவங்களோட கருத்துக்களை கேட்போம். அதுக்கப்புறம் ஈத்தன் பிரவீன் இருக்கார். இவர் பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து நிறைய ஆக்கப்பூர்வமான கதைகளை படிக்கிறது பிடிக்கும், சின்ன சின்ன கதைகளை எழுதுறதும் பிடிக்கும். அந்த மாதிரி எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் என்னோட தமிழ் பள்ளியில் தமிழ் சார்ந்த போட்டிகளெல்லாம் கலந்துக்கிட்டு பரிசு வாங்கியிருக்காரு. இவரோட ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க்கு போட்டியாக நூதன கார் அதெல்லாத்தையும் வந்து தயாரிக்கிறதுல ஆர்வம் அவருக்கு அதிகம். பார்ப்போம் அவரோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அவர் வந்து இன்னைக்கு சுமையே அப்படிங்கிற மாதிரி பேச வந்திருக்காரு. அதுக்கப்புறம் அருள் இருக்காரு. அருள் ரத்தினம் நம்மளோட தமிழ் பள்ளியில் 9ஆம் நிலை படிக்கிறாரு. இவர் பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ் வாஷிங்டன் வட்டார தமிழ்ச்சங்கத்தோட போட்டிகள் நடந்தது. உலக தாய்மொழி நாள், அதுக்கப்புறம் குழந்தைகள் நாள் விழாலாம் நடந்தது. அதில் பேச்சு போட்டி, பதாகை விளக்கம்லாம் நடக்கும். அதிலெல்லாம் கலந்துக்கிட்டு பரிசு வாங்கியிருக்காரு. நம்மளோட தமிழ் பள்ளியிலையும் நிறைய போட்டிகளில் கலந்து பரிசு வாங்கியிருக்காரு. அவர் இன்னைக்கு சுமையேங்கிற தலைப்பில் பேச வந்திருக்காரு. கடைசியாக தாரா வாசுதேவன், மிருதுலா வாசுதேவன், அக்கா தங்கச்சி 2 பேர் இருக்காங்க, அதனால பிரச்சனை. மிருதுலா வாசுதேவன் இவங்க வந்து எங்களோட தமிழ் பள்ளியில் 10 வருடங்கள் படித்து இப்போ வந்து பட்டயம் வாங்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களும் வந்து கருப்பு வளையமெல்லாம் வாங்கியிருக்காங்க. தற்காப்பு கலையில் நடனம் ஆடுறது பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் தன்னார்வ பணி சார்ந்த பணிகளும் அவங்களுக்கு செய்கிறது ரொம்ப பிடிக்கும். அவங்க இன்றைக்கி சுமையேங்கிற தலைப்பில் பேச வந்திருக்காங்க. சரிங்க, நம்ம வந்து பட்டிமன்றத்தை தொடங்குவோம். முதல்ல இனிப்பு எடு கொண்டாடு அப்படிங்கிற மாதிரி தானே சொல்லுவாங்க. அதனால் நம்ம சுகமே அப்படிங்கிற தலைப்பிலிருந்து ஆரம்பிப்போம். தன்னோட கருத்துக்களை பதிவிட வருகிறார் சாய்னி நீலமேகன். எல்லாரும் கொஞ்சம் அமைதி காத்து மாணவர்களை ஊக்குவிக்க முடியுமா? அவையில் அரசர் போல் அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களே, அவர் அருகில் அமைச்சர் போல் அமர்ந்திருக்கும் நம் சக போட்டியாளர்களே, தீர்ப்பை ஆவலுடன் எதிர்நோக்கி காத்திருக்கும் நம் தமிழ் உறவுகளே, வணக்கத்திற்கு உரிய எங்களை செதுக்கிய ஆசிரிய பெருமக்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த தலைப்பை கேட்டவுடன் என்னோட பாட்டி சொன்ன பழமொழி தான் எனக்கு நினைவுக்கு வருது. ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது. அதாவது ஒரு புத்தகத்தில் உள்ள சுரைக்காய் படத்தை வச்சு நம்மளால் சமைக்க முடியாதுல்ல, அது போலத்தான் வெறும் பள்ளி படிப்பு மட்டுமே இருந்தால் நம்ம முன்னேறவே முடியாது. இல்லை நடுவர் அவர்களே? ஆமாம், இப்போதைக்கு உங்களோட கருத்துக்களுக்கு அப்படி தானே சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஒரு சின்ன கதை சொல்கிறேன், கேளுங்க. ஒரு ஊரில் படகோட்டி ஒருவர் இருந்தார். அவர் மக்களை ஒரு கரையிலிருந்து மற்றொரு கரைக்கு சேர்ப்பதே அவரது வேலை. அதே ஊரில் ஒரு மொழி புலவரும் இருந்தார். அவர் எதிரணியினரை போல புத்தக புலமை மட்டுமே அறிந்தவர். அந்த புலவர் ஒரு நாள் படகில் ஏறினார். படகு அடுத்த கரைக்கு சென்றது. அப்போது அந்த புலவர் படகோட்டி கிட்ட, உங்களுக்கு இலக்கணம் தெரியுமா என்று கேட்டார். அதற்கு அந்த படகோட்டி, தெரியாது ஐயா என்றார். அப்படியானால் உன் வாழ்வின் கால் பகுதியே இருந்து விட்டாய் என்றார் புலவர். அதற்கு அந்த படகோட்டி ஒன்றுமே சொல்லலை. சிறிது படகு கொஞ்சம் தூரம் சென்றது. இப்போது அந்த புலவர் படகோட்டி கிட்ட, உங்களுக்கு இலக்கியமாவது தெரியுமா என்று கேட்டார். அதற்கும் அந்த படகோட்டி தெரியாது என்றார். அப்படியானால் உன் வாழ்வின் பாதியே இருந்து விட்டாய் என்றார் புலவர். அதற்கும் அந்த படகோட்டி ஒன்றும் சொல்லவில்லை.
சிறிது நேரம் கழித்து அந்த படகு நீர் புக ஆரம்பித்தது. இப்போது அந்த படகோட்டி புலவர்கிட்ட, உங்களுக்கு நீச்சல் தெரியுமா ஐயா என்று கேட்டார். அதற்கு அந்த புலவர், தெரியாதுப்பா என்றார். அப்புறம் அந்த படகோட்டி, அப்படியானால் உங்களோட வாழ்வு முழுவதையும் இருந்து விட்டீர்கள், ஏனென்றால் இப்போது படகு மூழ்கி கொண்டிருக்கிறது என்று படகோட்டி சொன்னார். எதிரணிக்கு புரிஞ்சுதா அவங்க சொல்றதெல்லாம்? சொல்லுங்க. இந்த கதையினால் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னவென்றால், வெறும் பள்ளி படிப்பு மட்டுமே இருந்தால் நம்ம வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது நடுவர் அவர்களே. படிப்பு சாராத பிற விளையாட்டுகள், நாடகம், தற்காப்பு கலைகள் இக்கட்டான சூழ்நிலைகளில் பயன் தரும். இதைதான் நம்ம ஐயன் திருவள்ளுவரும் கூறுகிறார். தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. என்ன? தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. தோண்ட தோண்ட ஊற்று நீர். அதே வள்ளுவர் தான் வழி அறிதல் அதிகாரத்தில் பீலிப்பை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார். மயிலரேகே ஆயினும் அதிகமாக நம்ம ஒரு வண்டியில் ஏற்றுறப்ப அந்த வண்டியோட அச்சாணியே முறிஞ்சிரும்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவங்க சார்பாக நான் கேட்குறேன். ஆனால் நம்ம படிப்பு மட்டுமே இருந்தால் நம்ம முன்னேற முடியாதுல்ல நடுவர்களே. உண்மை உண்மை. தோண்ட தோண்ட ஊற்று நீர் கிடைப்பது போல தொடங்கி பல பாடங்களை படிக்க படிக்க நம் அறிவு பெருகி கொண்டே இருக்கு என்று சொல்லி, பாடம் சாரா செயல்பாடுகள் மாணவர்களுக்கு சுகமே என்று கூறி வாய்ப்பளித்த நடுவர் அவர்களுக்கும் மகேஷ் மாமா அவர்களுக்கும் நம் ஃப்ரெட்ரிக் தமிழ் பள்ளிக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வெள்ளிக்கிழமைக்கு அப்புறம் வர்றது சனி. சாயினி பேசினதுக்கு அப்புறம் எதிரணிக்கு பேச்சே இல்லை. இனி ரொம்ப சிறப்பாக பேசினாங்க, அழகாக அவங்களோட வாதத்தை முன் வச்சாங்க. ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது, தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூறும் அறிவு அப்படிங்கிற மாதிரி திருக்குறள் இருந்தெல்லாம் கருத்துக்களை பதிவிட்டாங்க. இவருக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி சம்யுக்தா இப்போ என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். வாங்க சம்யுக்தா. அனைவருக்கும் வணக்கம். நடுவருக்கு சிறப்பு வணக்கங்கள். நான் ஒரு திருக்குறள் சொல்லி என் பேச்சு ஆரம்பிக்கிறேன். பீலிப்பே சாகாடும் அச்சரும் அப்பெந்தன் சால மிகுத்து பெயன். இதன் பொருள் என்ன தெரியுமா நடுவரே? மயில் இறகு வெயிட் ரொம்ப கம்மி தான், ஆனால் அதே ஒரு வண்டியில் ரொம்ப அதிகமாக இருக்கணும்னா என்னாகும் தெரியுமா? வண்டி உறைஞ்சிடும். அந்த வண்டி போலற எங்கள் நிலைமையும். நாங்களும் எவ்வளோ எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும், அதுக்கு ஒரு லிமிட்டே இல்லையா? எங்கள் பார்த்தா பாவமாக தெரியலையா நடுவரே? நாங்கள் தினமும் பாடம் படிக்கணும், வீட்டு பாடம் செய்யணும், அப்புறம் எக்ஸாம். அப்பப்பா இதுலேயே நாங்கள் ரொம்ப டயர்டாயிடும். இல்லை எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ்னால் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெஸ் தான். இப்போ பாருங்க, நானே மியூசிக் கிளாஸ், டான்ஸ் கிளாஸ், ட்ராயிங் கிளாஸ் நீ எண்ணிட்டே போகலாம். நான் நல்லா தூக்கத்தில் ஃபேண்டசி ட்ரீம் எடுப்பேன். இல்லை காலையில் 5 மணிக்கு எழுப்பி ட்ராயிங் கிளாஸ் அட்டென்ட் பண்ண சொல்லுவாங்க. இதனால் என்னோடய தூக்கம் போச்சு, என்னோடய ஃபேண்டசி கண்ணு போச்சு. அதுலேயோ ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் இன்ட்ரெஸ்ட் இல்லாமையே அழுதுட்டே பண்ணுவேன். அது மட்டுமா, என்ன கெஸ்ட்டு வீட்டுக்கு வந்தாலும் நீ மியூசிக் கிளாஸ் போடல, பாட்டு பாடு நீ என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க. இப்படி லிமிட்டே இல்லாமல் நிறைய எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுனால எல்லா இவெண்ட்லேயும் சேர்த்து விட்டுருக்காங்க. அந்த இவெண்ட் முடிக்கிற வரைக்கும் நாங்கள் பதட்டமாகவே இருப்போம். அந்த பதட்டத்தினால எங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷோ என்ஜாய் பண்ணவே முடியலை. இதனால் பாடத்திட்டம் சாரா செயல்பாடுகள் சுமியே என்று நான் அடுத்து சொல்லி என் பேச்சை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். சம்யுக்தா,
வந்து உம் கருத்துக்களை தா அப்படின்னு சொன்ன உடனே வந்து கொட்டி தீர்த்துட்டாங்க. நீங்கள் மட்டுமா திருக்குறள் சொல்ல முடியும், என்னாலையும் திருக்குறள் சொல்ல முடியும்னு சொல்லி திரும்பவும் அந்த வழி அறிதல் திருக்குறளை எடுத்து அழகாக வந்து எதிரணிக்கு ஒரு வாதத்தை வச்சாங்க. குழந்தைகளுக்கு வந்து பாடத்திட்டம் சாரா செயல்பாடுகள் அதிகமாக இருக்கிறப்ப வந்து மகிழ்ச்சியை தரமாட்டேங்கிறது, அதை வந்து ஒரு சுமையாக தான் நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பல உதாரணங்களை சொல்லி அவங்க வந்து அவங்களோட வாதத்தை முன் வச்சுட்டு போயிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி யார் வர போகிறாங்கன்னு நம்ம பார்ப்போம். தாரா, நீவீர் வாராய் வந்து உம் கருத்துக்களை தாராய். அவைத்தலைவர் மற்றும் நடுவர் அவர்களே, அவையோரே, அனைவருக்கும் வணக்கம். என் பேர் தாரா வாசுதேவன். ஃப்ரெட்ரிக் தமிழ் பள்ளியில் 6ஆம் நிலை படிக்கிறேன். இன்று என்னுடைய வகுப்பு ஆசிரியர்கள் ராஜமணி ஐயா மற்றும் கமல் ஐயா அவர்களுக்கும் கோடான கோடி நன்றிகளையும் சொல்லி, இன்று நம் கூடுதல் செயல்பாடுகள் மாணவர்களுக்கு சுமை அல்ல, அது ஒரு சுகமான சுவை என்று வாடாடு வந்திருக்கிறேன். படிப்பு ஒரு பக்கம், படிப்பாற்றல் ஒரு பக்கம். நடுவர் அவர்களே, மீன் நீந்துவதும் பறவை பறப்பதும் அதுக்கு சுமையா என்ன? நடுவர் அவர்களே, மீன் நீந்துவதும் பறவை பறப்பதும் அதுக்கு சுமையா என்ன? இல்லை, அது ஒரு இயல்பு. அது போலவே என்னை போன்ற மாணவர்களுக்கு கலைகளும் விளையாட்டுகளும் இயல்பான இன்பம். நடுவர் அவர்களே, செவிக்கு ஒரு விருந்து. சின்ன சின்ன ஆசை செவிக்கு விட்டும் ஆசை, முத்து முத்து ஆசை முடிந்து விட்ட ஆசை, வெண்ணிலவு தொட்டு முத்தமிழும் ஆசை, என்னை இந்த பூமி சுற்றி வரும் ஆசை, சின்ன சின்ன ஆசை செவிக்கு விட்டும் ஆசை. இப்படியாக தன்னுடைய சின்ன சின்ன ஆசைகள் தான் இசை முயல் பிரபஞ்சத்திலே திரும்பி பார்க்க வைத்தவர் யார் என்று சொல்லுங்கள் பார்ப்போம். ஆம், ஏஆர் ரஹ்மான் அவர்கள். ஏஆர் ரஹ்மான் அவர்கள் பள்ளியில் படிக்கும்போது இசை பேரார்வம் காட்டினார். இசை அவர்களுக்கு சுமையாக இருந்தினார். இன்று நமக்கு ஆஸ்கர் நாயகம் கிடைப்பார சுருங்கல் நடுவர் அவர்களே. படிப்பு அறிவு தரும், ஆனால் கூடுதல் செயல்பாடுகள் தான் அடையாளம் தரும். நடுவர் அவர்களே, ஒரு சின்ன கதை. ஒரு நாள் நான் என்னுடைய தாத்தா கிட்ட நான் படிப்பு மட்டும் இல்லாமல் புறா செயல்பாடுகள் தேவையா என்று கேட்டேன். தாத்தா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வா என்று சொன்னார். ஒரு பானையில் எடுத்தார், அதில் பெரிய பெரிய கற்கள் போட்டு நிரப்பினார். பிறகு அந்த பானையில் மண் போட்டான், நிரப்பினார். அதில் பானையில் உள் வாங்கியது. பிறகு தண்ணி ஊட்டினார், அதிலும் பானையில் சென்றது. தாத்தா அப்புறம் சொன்னாங்க, பானைகள் தான் என்னை போன ஸ்டூடெண்ட்ஸ், கல்கள் தான் அந்த படிப்பு மற்றும் கல்வி, மண்ணும் தான் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ், தண்ணீர் தான் விளையாட்டுகள் ஆகும். எப்படி பானைக்குள் கல் மண் தண்ணீர் எல்லாம் உள்ளே சென்றது, என்னை போன்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கல்வியோடு சென்று எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸும் தேவை என்று சொன்னார். படிப்பு அறிவு தரும், ஆனால் கூடுதல் செயல்பாடுகள் தான் அடையாளம் தரும் என்று என்னுடைய தாத்தா சொன்னார். இவ்வளோ ஏன்? நம்மளுடைய ஃப்ரெட்ரிக் தமிழ் பள்ளியின் முனைவர் திரு பாலா ஐயா அவருக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் எடுத்து காட்டலாம். நம்ம பாலா ஐயால நம்முடைய தமிழ் பள்ளியில் முதல் தலைவர். அதனாலலாம் நான் தீர்ப்பு மாற்றி சொல்லிட மாட்டேன், பேச்சை கேட்டுட்டு தான் சொல்லுவேன். சொல்லுங்க. ஆக எல்லாருக்கும் தெரியும், கரெக்டா? ஆனால் அவர் ஒரு மிகப்பெரிய அறிவியல் விஞ்ஞானி. கேன்சர் ரீசர்ச் பண்ணி பல படைப்பேர்கள்
செய்யறாரு. அவருடைய ப்ரொஃபஷனல் எவ்வளோ வெற்றி நடை போட்டலும் அவருடைய அடையாளம் ஃப்ரெட்ரிக் தமிழ் பள்ளியில் முதல் தலைவர் ஆகும். இவ்வளோ ஏன் தெரியுது? நடுவர் அவர்களே, நீங்கள் சொல்லுங்கள். உங்களை ஹாப்பினஸ் ஒரு சயின்டிஸ்டா இல்லை ஃப்ரெட்ரிக் தமிழ் பள்ளியில் முறை தலைவரா? கேள்வி புரியல. உனக்கு உன்னுடைய ஹாப்பினஸ் சயின்டிஸ்ட் இருக்கும்போதா இல்லை ஃப்ரெட்ரிக் தமிழ் மூத்த தலைவர் இருக்கும்போதா? இரண்டுமே தான். கல்வி இருந்தால் இந்த சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இந்த கூடுதல் செயல்பாடுகள் தான் லைஃபு கம்ப்ளீட் பண்ணும். என்னுடைய போனன் சம்யுக்தா ரொம்ப அழகாக கூடுதல் செயல்பாடுகள் சுமைன்னு சொன்னாங்க. சம்யுக்தா, நீங்கள் ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ் தவிர வேறு என்ன கிளாஸ் போறீங்க? சம்யுக்தா கேட்குறாங்க பாருங்க, சொல்லுங்க. என்னை போன்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்பு மற்றும் கணக்கு போட்டு தலை சுட்டும். ஆனால் ஓவியம் வரையும் போது இல்லை விளையாட்டுகளும் பண்ணும்போது எனர்ஜி ட்ரிங்க் போல ஆகும். இந்த ஹாப்பினஸ்ஸு ஆகவே கூடுதல் செயல்பாடுகள் இன்பம் சுகமே என்று சொல்லுங்கள். விளையாட்டு நீங்க போற போக்கில் எதிரணிக்கு சாதகமா பேசிட்டு போறீங்க. இன்பம் சுகமே என்று சொல்லிவிட்டு எனக்கு நன்றிகள், வணக்கம். சாரா நல்லா பேசுனாங்க. இசைத்துறையில் சாதித்த ஏஆர் ரகுமான் பாடத்திட்டத்தோடு நில்லாமல் அவருக்குன்னு ஒரு துறையை பிடித்தம் செய்து அதில் சாதித்தார். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் அது மாதிரி தனக்கு பிடிச்ச துறையை எடுத்து அதில் சாதிக்கிறாங்க. அந்த மாதிரி பாடத்திட்டம் சாரா செயல்பாடுகள் நிச்சயமாக மாணவர்களுக்கு சுகமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தன்னோட கருத்தை முன்வச்சிட்டு போயிருக்காங்க. இப்போ அவரோட கருத்துக்கு பதிலடி கொடுக்க ஈத்தன் வரார். வாங்க ஈத்தன். மாண்புமிகு தலைவரே, என் எதிரணியில் இருக்கும் நண்பர்களே மற்றும் இந்த அரங்கம் நிறைந்திருக்கும் சக மாணவர்களே, பெற்றோர்களே, உங்கள் அனைவரையும் வணங்குகிறேன். இங்கே இருக்கிற எல்லா பெற்றோர்களிடம் ஒரு கேள்வி கேட்க ஆசைப்படுகிறேன். உங்கள் மனசை தொட்டு சொல்லுங்க. நீங்கள் எங்கள் மாதிரி குழந்தையாக இருக்கும்போது உங்களை உங்கள் பெற்றோர் நடனம், இசை, விளையாட்டு, செஸ் இது அதுன்னு சேர்த்து விட்டு அது உங்களுக்கு எப்படி தான் இருக்கும்? அது உங்களுக்கு அவங்களால செய்ய முடியாதெல்லாம் தானே பசங்களை இப்போ செய்ய வைக்கிறாங்க. அது உங்களுக்கு சுகமாக இருக்குமா இல்லை சுமையாக இருக்குமா? அது உங்களுக்கு கண்டிப்பாக சுமையாக தான் இருந்திருக்கும். நண்பர்களே, பெஸ்ட் ஃப்ரெண்ட் கற்றுக்கிறது முக்கியம்தான், இசை கற்றுக்கிறது முக்கியம்தான், கால்பந்து, கூடைப்பந்து போன்ற விளையாட்டுகளும் கற்றுக்கிறது முக்கியம்தான். ஆனால் ஒரு வாரத்தில் 7 நாளும் பாடத்திட்ட சாராத செயல்பாடுகள் இருந்தால் அது எப்படி தான் சுகமாக இருக்கும்? அப்போ எப்போ தான் குழந்தைகள் கட்டமைக்கப்படாத விளையாட்டுகள் விளையாட நேரம் கிடைக்கும்? இப்போ இருக்கிற எல்லா பெற்றோர்கள் ரொம்ப பாவம் நடுவர் அவர்களே. நான் என்னதான் இப்படி சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? உங்கள் எல்லாருக்கும் இமான் நன்றாட்சியோட டேபிள் மேட் ஞாபகம் இருக்கா? அதில் அவர் டேபிள் மேட் பக்கத்து வீட்டில் இருக்குது, எடுத்த வீட்டில் இருக்குது, மேல் வீட்டில் இருக்குது, கீழ் வீட்டில் இருக்குது. அப்போ உங்கள் வீட்டில் இருக்கணும்ல அப்படின்னு சொல்லுவார். அப்படி தான் பெற்றோர்கள் பேசும்போது என் குழந்தை குமானுக்கு போகிறாங்க, சிலம்பத்துக்கு போகிறாங்க, நடனத்துக்கு போகிறாங்க. உங்கள் வீட்லையும் அப்படி தானா? நானும் இந்த நிறையா கிளாஸுக்கு தான் போவேன். இது அதுன்னு சேர்த்து
அது அவங்க குழந்தைகளின் எதிர்காலத்துக்கு நல்லதுன்னு எல்லாத்துலேயும் சேர்த்து விட்டுறாங்க. ஆனால் நிறைய வகுப்பில் சேர்த்து விட்டு அது சுமையாக இருக்குன்னே மறந்துடுறாங்க. ஆனால் ஒன்று மறக்கக்கூடாது, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சென்கிற பழமொழியை நாங்கள் காலை முதல் மாலை வரை பள்ளியில் படிக்கிறோம். வீட்டிற்கு வந்து 1, 2, 3 பாடத்திட்டம் சாராத செயல்பாடுகள், ஓய்வெடுக்கவோ இல்லை நண்பர்களுடன் விளையாடவோ நேரம் இல்லை. நிறைய செயல்பாடுகள் இருந்தால் நம்மளோட உடலும் ஒரு மொபைல் பேட்டரி மாதிரி தான், சீக்கிரமாக டவுன் ஆயிடும். நம்ம படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் போயிடும். இப்போ கஷ்டப்பட்டா அது எதிர்காலத்துக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, குழந்தை பருவம் திரும்ப வராது. பெற்றோர்கள் எப்பொழுதுமே குழந்தைகளுக்கு நல்லது தான் செய்வாங்க, அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதனால் பாடத்திட்டம் சாராத செயல்பாடுகள் அதிகமாக இருந்தால் அது சுகம் அல்ல, சுமையே 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 என்று சொல்லி வாதத்தை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு ஈத்தன் சொல்லாடல் ஜித்தன் நிறைய அழகாக பேசினார். ஆட்கடத்தல் மாதிரி பண்ணுறாங்க குழந்தைங்கள. வகுப்பு முடிஞ்ச உடனே வந்து அவங்கள காரில் எடுத்துகிட்டு போயிட்டு வேற ஒரு இசைக்கு விடுறது, இசை வகுப்பு 1 மணி நேரத்தில் முடிஞ்ச உடனே அங்கேருந்து நடனத்துக்கு கூப்பிட்டு போகிறது, நடனம் முடிஞ்ச உடனே விளையாட்டு, இந்த மாதிரி ஆட்கடத்தல் மாதிரி பண்ணி மாணவர்களோட அந்த குழந்தை பருவ மகிழ்ச்சியை வந்து பெற்றோர்கள் வந்து கெடுக்கிறாங்க. அப்படி கெடுக்கிறப்ப அந்த பாடத்திட்டம் சாரா செயல்பாடுகள் அவர்களுக்கு எப்படி சுகமாக இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய வாதத்தை அவர் வச்சுட்டு போயிருக்காரு. இப்போ அதுக்கு நம்ம ஸ்ரீருத்ரேஷ் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். வாங்க ஸ்ரீருத்ரேஷ். அனைவருக்கும் வணக்கம். நம்ம தினமும் வீட்டு பாடம் முடிச்சுட்டு தொலைக்காட்சி மட்டுமே பார்த்துட்டு இருந்தால் அது நம்மளை சோம்பேறி ஆக்கிவிடும். தொடர்ந்து அதையே செஞ்சுட்டு இருந்தால் ரொம்ப போர் அடிக்கும். அப்புறம் நம்ம வீடியோ கேம்ஸ், கைபேசி வச்சுக்கிட்டு நேரம் போகிறது தெரியாமல் விளையாடிட்டே இருப்போம். இது நம்ம உடல் நலத்துக்கும் மனநலத்துக்கும் நல்லது இல்லது எல்லாருக்குமே தெரியும். நடுவர் அவர்களே, நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக ஏதாவது ஒரு விளையாட்டு ரொம்ப பிடிக்கும். அதை விளையாடும் வீரரையும் ரொம்ப பிடிக்கும். உதாரணமாக நிறைய பேருக்கு கிரிக்கெட் விளையாட்டு ரொம்ப பிடிக்கும். அதை விட கிரிக்கெட் வீரர்களை ரொம்ப பிடிக்கும். அந்த வீரர்கள் எல்லாம் சின்ன வயசில் கிரிக்கெட் ஆடாமல் தொலைக்காட்சி மட்டுமே பார்த்துட்டு இருந்தால் இவ்வளவு பெரிய வெற்றியாளர்களாக ஆகியிருக்க மாட்டாங்க. நமக்குள்ளே மறைஞ்சிக்கிட்டு இருக்கிற திறமைகளை கண்டுபிடிக்க இந்த பாடத்திட்டம் சாரா செயல்பாடுகள் நமக்கு வழிகாட்டும். எங்கள் குழு நண்பர்கள் பாடத்திட்டம் சாரா செயல்பாடுகளின் நன்மைகளை அழகாக விளக்கினாங்க. நானும் சில நன்மைகளை அந்த பட்டியலில் சேர்க்க விரும்புகிறேன். நீச்சல் பயிற்சி ஒரு உயிர் காக்கும் திறன் மட்டும் அல்லாமல் நம் உடல் வலிமை அடையவும் உதவுகிறது. நீர் சறுக்கு விளையாட்டு நாம் விரும்பி விளையாடும் விளையாட்டு. நீச்சல் தெரிந்து கொண்டால் நாம் அது பாதுகாப்பாக விளையாடலாம். மேலும் பனி சறுக்கு, உருளை சறுக்கு போன்ற உற்சாகமான விளையாட்டை கற்றுக்கொள்வது எப்படி சுமையாகும்? அது நமக்கு மகிழ்ச்சி தானே தரும். நம்ம நண்பர்களோடு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருக்கிற நேரத்தை நன்றாக திட்டமிட்டு நமக்கு பிடித்த கலைகளையோ செயல்பாடுகளையோ கற்றுக்கிட்டா அது எப்படி சுமையாகும்? அது சுமை என்று எதிரணி நண்பர்கள் ரசிக்கும் விதமாக பேசினாலும் அவங்க சொல்வது கேட்டு அப்படியே செஞ்சால் நம்ம எல்லாருக்குமே நஷ்டம் தானே. நம்ம முதல்ல நமக்கு ஒரு விஷயம் நல்லதா இல்லைன்னு தான் யோசிக்கணும். கொஞ்சம் முயற்சி பண்ணுறதாலும் நேரத்தை சரியான படுத்துறதாலும் நம்ம எதிர்காலத்திற்கு நன்மைதான். இதை தான் என் அணியினர் எடுத்து சொல்கிறோம். எத்தனை பேர் சின்ன வயசில் அவங்களுக்கு பிடிச்சது கற்றுக்க முடியலைன்னு வருத்தப்பட்டு சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு சில காரணத்தால் அவங்களுக்கு அது கற்கும் வாய்ப்பு கிடைக்கல. அப்படிப்பட்ட நிலை நமக்கும் வரக்கூடாது என்கிறதுக்காக தானே நமக்கு எது நல்லதுன்னு பார்த்து பார்த்து நம்ம பெற்றோர்கள் நமக்கு செய்கிறாங்க. நாம் அது சுமையாக பார்க்காம ஊக்கத்தோடு கற்க முயற்சி செய்ய வேண்டும். அப்படி செஞ்சும் நமக்கு அதில் ஆர்வம் வரலைன்னா பெற்றோர்கள் கிட்டே சொல்லிடலாமே, கண்டிப்பாக அவர்களுக்கும் அது புரியும்.
நேரத்தையும் பணத்தையும் முயற்சியையும் வீணாக்குவதற்கு பதிலாக அவங்களே நம்ம வேறு நல்ல செயல்பாடுகள் கற்றுக்க உதவி செய்வாங்க. எந்த பெற்றோரும் அவங்க பிள்ளைகள் கஷ்டப்படுத்த ஆசைப்பட மாட்டாங்க. ஆனால் அதே சமயம் பிள்ளைகள் சும்மா நேரத்தை வீணடிப்பதையும் அவங்க விரும்ப மாட்டாங்க. பாடத்திட்டம் சார செயல்பாடுகள் சுமையே என்று பேசும் நண்பர்கள் முக்கியமாக நேரம் இல்லைன்னு காரணம் சொல்கிறாங்க. நான் நண்பர்கள் வீட்டில் அவங்க கூட நேரம் போகிறதே தெரியாமல் விளையாடும்போது வீட்டுக்கு போகலாவா நான் அம்மா அப்பா கூப்பிட்டா நம்ம என்ன செய்வோம்? அம்மா இன்னும் கொஞ்ச நேரம் ப்ளீஸ் அப்படி தானே சொல்கிறோம். இதில் இந்த தெரியும் நமக்கு நேரம் ஒரு பிரச்சனையே இல்லைன்னு. அடுத்த காரணம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. உண்மையாகவே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சும்மா இருந்தால் தான் ஸ்ட்ரெஸ் வரும். கடைசியாக சொல்கிற காரணம் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிளாஸ் போனாங்கன்னு என்னையும் செய்திட்டாங்கன்னு சொல்கிறாங்க. நாம் மட்டும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அவங்க பெற்றோர்கள் ஏதாவது கேஜெட்ஸ் வாங்கி கொடுத்தா அவகிட்ட அது இருக்கு எனக்கு வாங்கித்தாங்கன்னு அடம் பிடிக்கிறோமே. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருக்கிற பொருள் நமக்கு வேணும்னு ஆசைப்படுறோம். அதே மாதிரி நம்ம பெற்றோர்கள் அவங்க கற்றுக்கிற நல்ல விஷயத்தை நம்ம பிள்ளைகளும் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இது எப்படி தப்பாகும்? நடுவர் அவர்களே, எதிர்காலத்தில் சிறந்த விளையாட்டு வீரர்களும் வெற்றியாளர்களும் உருவாக்க ஆதரவாக பேசும் அணிக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நல்ல நண்பர்கள் சுகமே, நல்ல பொழுதுபோக்கு சுகமே, நல்ல செயல்பாடுகளை கற்பதும் சுகமே என்று சொல்லி வாய்ப்பு அளித்ததற்கு நன்றி சொல்லிக் கொள்கிறேன். ஸ்ரீருத்ரேஷ் ருத்ரதாண்டவம் சொல்ல என்ன மாதிரி பேசினாருன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. நம்மளோட சாலமன் பாப்பையா அவரோட பாடியில் சொல்லணும்னா, அவர் சதுரங்கம் மட்டுமாயா விளையாடுறாரு, அரங்க மதுரை நல்லா பேசவும் செய்ய தான் செய்கிறாரு. அவருக்கு ஒரு சிறப்பான கைத்தட்டல்கள் கொடுத்துருங்க. ரொம்ப அழகாக பேசினார். பாடத்திட்டம் சாரா செயல்பாடுகள் சுகமாக, அதாவது இப்போ நம்ம விட்டுட்டோம்னா திரும்பவும் அதை பின்னாடி நினச்சி வருத்தப்படுறது பிரயோஜனம் இல்லை. அதனால் இப்போவே என்னென்ன நமக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சு அதில் கவனம் செலுத்தி சிறப்பாக செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காரு. இப்போ அவருக்கு பதிலடி கொடுக்க நம்ம அருள் ரத்தினம் வராரு. வாங்க அருள். மாண்புமிகு நடுவர் அவர்களே, மதிப்பிற்குரிய அவையினரே, அன்பான மாணவ செல்வங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைய கல்வி சூழலை ஒரு கணம் நினைத்து பாருங்கள். ஒரு மாணவன் காலை முதல் மாலை வரை பள்ளிக்கூடம், வீட்டு பாடங்கள், தேர்வு பயிற்சிகள், போட்டித் தேர்வுகள் இவைகளிடையே சிக்கி தவிக்கிறான். இதற்கு மேல் பாடத்திட்டம் சாரா செயல்பாடுகள் என்ற பெயரில் போட்டிகள், ஒத்திகைகள், விழா நிகழ்ச்சிகள், ஒன்றிரண்டு அல்ல. திங்கட்கிழமை பாட்டு, செவ்வாய்க்கிழமை நடனம், புதன்கிழமை நீச்சல், வியாழக்கிழமை பாட்டு வகுப்பு, வெள்ளிக்கிழமை கராத்தே, சனி ஞாயிறு முழுக்க மேலும் பல. நடுவரே, வாரத்திற்கு 7 நாட்கள் மட்டும் உள்ளன. அதற்கு மேல் இருந்திருந்தால் எங்கள் பெற்றோர்கள் மேலும் பல செயல்பாடுகளை கண்டுபிடித்து எங்கள் மேல் திணித்திருப்பார்கள். பாடத்திட்டம் சார்ந்த செயல்பாடுகள் மட்டுமல்ல, பாடத்திட்டம் சாரா செயல்பாடுகளும் திட்டமிட்டு கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில்தான், அதாவது ஸ்ட்ரக்சர்ட் என்வாயன்மெண்டில் தான் இருக்கின்றன. சக மாணவர்களின் பெற்றோர்கள் இடையே உள்ள போட்டியால் ஒவ்வொரு மாணவர்களின் மீதும் பலுவானது திணிக்கப்படுகிறது. நாங்கள் குருவி தலையில் பனங்காய் வைத்தது போல் உணர்கிறோம். நாங்கள் எப்போது பனங்காயற்ற குருவியாக இந்த பாழில் பறந்து மகிழ்வோம்? நீங்களே சொல்லுங்க நடுவர் அவர்களே. இதுல வேற தனக்கு கிடைக்காதது அனைத்தும் தன் மகனுக்கோ மகளுக்கோ கிடைத்தே ஆக வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு மகிழ்ச்சியான மாணவ பருவத்தை வேதனையான மாணவ பருவமாகவே மாற்றிவிடுகிறார்கள். மாணவர்களின் எதிர்காலத்தை செம்மையாக்குகிறேன் என்று சொல்லி மகிழ்ச்சியான நிகழ்காலத்தை சிதைத்து விடுகிறார்கள். ஏதோ ஒரு நாள் தெருவில் தன் நண்பர்களோடு ஓடிய ஒரு மாணவனை பார்த்த பெற்றோர்கள், ஓ பையன் நல்லா ஓடுறானே, உடனே 100 மீட்டர் 500 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் போட்டுட்டாங்க. அந்த பையனோ என்னடா ஏண்டா இவர்கள் முன்னாடி ஓடணும்னு வருந்துவான். ஒரு மாணவனுக்கு விளையாட்டில் ஆர்வம் இல்லையெனில் அவனை மைதானத்தில் நிறுத்துவது அவன்
திறன் வளர்ப்பல்ல, மன அழுத்தமே. மேடையில் பேச ஆர்வமற்ற மாணவனை நாடகத்தில் நடிக்க கட்டாயப்படுத்துவது அவனின் தன்னம்பிக்கையை உயர்த்தோமா அல்லது குறைக்கோமா? நீங்களே சொல்லுங்க நடுவர் அவர்களே. சுமையா பல பயிற்சி வகுப்பில் போடுவது மட்டுமல்ல, ஒரு ஆராய்ச்சி கூட எலியை போல எங்களை சோதிச்சு பார்ப்பாங்க. அதில் ஓகே ஆயிட்டா வீட்டுக்கு யாராவது வந்தா ஒரு விருந்தோம்பல ஒரு பகுதியாக உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் செய்து காட்டணும். அதில் சரியா செய்யலைன்னா வேற பெற்றோர்கள் திட்டுவாங்க. என்ன கொடுமை நடுவர் அவர்களே. நீங்கள் முந்தி கேட்ட கேள்விக்கே நான் இன்னமும் வெளியில் வரல. வாரத்தில் 7 நாள் போகிறல அப்படின்னு சொன்னீங்களே, அந்த கேள்வியிலேருந்தே நான் இன்னமும் வெளியில் வரல. அது நிச்சயம் இந்த உண்மைதான். சொல்லுங்கள். பாட நேரம் முடிந்ததும் ஓய்வில்லை, மாணவர்களின் ஆர்வம் கேட்கப்படுவதில்லை, கட்டாயமே மேலோங்கி நிற்கிறது. இதன் விளைவு படிப்பில் கவனம் குறைகிறது, மன அழுத்தம் அதிகரிக்கிறது, மனநலம் பாதிக்கப்படுகிறது, கவனச்சிதறல் ஏற்படுகிறது. வெயில் படத்தில் வெயிலோடு விளையாடு, வெயிலோடு உறவாடு, வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே என்ற பாடலை பார்க்கும் போது இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகளையும் ஆட்டங்களையும் நாம் பண்ணினது இல்லைன்னு தோணும். மாண்புமிகு நடுவர் அவர்களே, நான் உறுதியாக சொல்கிறேன், பாடத்திட்டம் சாரா செயல்பாடுகள் மாணவர்களுக்கு சுகமல்ல, பலருக்கும் பெரும் சுமையே. நடுவர் அவர்களே, எங்களின் சூழ்நிலையை உணர்ந்து நீங்கள் அளிக்கும் தீர்ப்பு எங்களின் சுமையை நீக்கும் என்று நம்பிக்கையோடு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருள், உங்களின் பேச்சிற்கு பிறகு எதிரணிக்கு சூழ்ந்தது இருள். இப்போ இவரோட பேச்சுக்கு பதிலடி கொடுக்க ஆசினி வரப்போகிறாங்க. அதுக்கு முன்னாடி சனிக்கிழமைக்கு அப்புறம் வர்றது ஞாயிறு, எங்கிட்ட விதண்டவாதம் வச்சுக்காத, நீ போயிரு அப்படிங்கிற பாணியில தான் அருள் சொன்னார். அதையும் மீறி ஆசினி என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம வாங்க ஆசினி. அனைவருக்கும் வணக்கம். தாய் வாழ்க, தாய் தந்த தமிழ் வாழ்க. இங்கு வந்திருக்கும் பெற்றோர்களே, மாணவர்களே, பின்னாடி நின்று சமோசா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற அப்பாக்களே, இல்லை சமோசாவை வரிசையாக வைத்து ஃப்ரெட்ரிக் தமிழ் பள்ளிக்கு உதவிய அப்பாக்களே, ஃப்ரெட்ரிக் தமிழ் பள்ளியின் தலைவரே, அனைவருக்கும் என் முத்தான தமிழ் வணக்கம். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது பழமொழி. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது பழமொழி. ஆனால் தை பிறந்தால் ஃப்ரெட்ரிக் தமிழ் பள்ளியில் பொங்கல் கொண்டாட்டம் என்பது புதுமொழி. ஆனால் தை பிறந்தால் ஃப்ரெட்ரிக் தமிழ் பள்ளியில் பொங்கல் கொண்டாட்டம் என்பது புதுமொழி. இப்ப பட்டிமன்றம் தலைப்புக்கு வரலாம். பாடத்திட்டம் சாரா செயல்பாடுகள் சுகமே. ஆமாங்கய்யா, பாடத்திட்டம் சாரா செயல்பாடுகள் சுகமேன்னு தான் இப்போ நான் பேச போகிறேன். இளமையில் கல் என்பதை ஔவையாரின் பொன்மொழி. நம்ம தலைவருக்கு நிறைய கற்கள் தெரியும், சின்ன கல்லும் தெரியும், பெரிய கல்லும் தெரியும். ஆனால் நான் அந்த கல்லை பற்றி பேசலை. இளமையில் கல் என்பதுனா இளம் வயதிலே கல்வி கற்றுக்கொள்ளணும். இந்த கல்வி படிப்பு மட்டும் இல்லை, இசை, நடனம், மேடை பேச்சு, பல மொழிகள் கற்றுதல், நீச்சல், ரோபாட்டிக்ஸ், ஓவியம் வரையுதல், கைவினை பொருட்கள் செய்யுதல் போன்றவை. நம் இளம் வயதில் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் நம் உள்ள இருக்கிற திறமையை வெளிப்படுத்தும். படிப்பு நம்மளுக்கு பட்டம் வாங்கி தரும். ஆனால் படிப்போடு பந்தையும் அடித்ததனால்தான் சச்சின் டெண்டுல்கர் போன்ற விளையாட்டு வீரர்களை இந்த உலகத்திற்கு கிடைத்தார்கள். நம்ம பாலா மாமாவே எடுத்துக்கோங்க. செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பேட்மிண்டன் கோர்ட்டில் பந்தை அடிப்பார். ஆனால் அவர் பேட்மிண்டன் பந்தை மட்டும் அடிக்க மாட்டாருங்க, தென்றல் முல்லை புத்தகத்தில் ஒவ்வொரு பக்கத்தையும் பேனாவால் அடிப்பார். பஞ்சு சொன்னா கொஞ்சம் கையை தட்டுங்கப்பா.
இப்ப நான் பாடத்திட்டம் சாரா செயல்பாடுகள் சுகமே அதிரடியா எதிரடிக்கு புரியுற மாதிரி சொல்லுறேன். சொல்லுங்க. குருவோடு விளையாடும் போது ஒற்றுமை, கவிதை எழுதும் போது சிந்தனை, நீச்சல் அடிக்கும் போது விடாமுயற்சி, மேடையில் பேசும்போது தன்னம்பிக்கை, விளையாட்டில் தோற்கும் போது தடைகளை சமாளிக்கும் மனப்பக்குவம், கைவினை பொருட்கள் செய்யும் போது சிறு தொழில் திறன், சதுரங்கள் விளையாடும் போது வாழ்க்கையின் வெற்றி தோல்வி நுணுக்கம், பாட புத்தகம் படித்தால் அறிவு வரலும், ஆனால் பாடத்திட்டம் சாரா செயல்களை பண்ணா எழுத்தாளர்கள் கிடைப்பார்கள், பேச்சாளர்கள் கிடைப்பார்கள், தலைவர்கள் உருவாக்குவாங்க. ஐயா, இன்னும் 2 வரி மட்டும் சொல்லி முச்சிக்கிறேன். பாடம் சொல்லும் உன்னால் முடியும், ஆனால் செயல்பாடுகள் சொல்லும் உங்களால் முடியும், எங்களால் முடியும். பாடத்திட்டம் சாரா செயல்பாடுகள் வாழ்க்கையை உருவாக்கும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ், வளர்க ஃப்ரெட்ரிக் தமிழ் பள்ளி. நன்றி, வணக்கம். ஆசினி, உன் பேச்சின் சுவையோ கனி, கருத்துக்களோ தனி, எதிரடிக்கு இல்லை பேச்சே இனி. நன்றி. ரொம்ப சிறப்பாக பேசுனாங்க. அவங்களோட பேச்சுகள் சரியான வாதத்தை முன் வச்சுட்டு போயிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு பதிலடி கொடுக்க என்னதான் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத மிருதுலா பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, திரும்பி போகிறதா இல்லை, நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி வராங்க மிருதுலா. வாங்க மிருதுலா. ரெண்டுமே பண்ணுவோம். நான் யார்ட்டையும் சொல்ல சொல்லலைங்க. தேங்க்யூ சார். தலைவர் மற்றும் நடுவர் அவர்களே, அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மிருதுலா வாசுதேவன். இன்று நான் என் இறுதி கருத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். நான் பேச போகிறது பல பாடத்திட்டம் சார செயல்பாடுகள் நம் வாழ்க்கையில் எப்படி நேரங்களில் கஷ்டப்படுகிறது என்பதை பற்றி. நான் தொடங்கும் முன் சில கேள்விகள் கேட்கிறேன். உங்களுக்கு இது புரிந்தினால் கைகள் தூக்குங்க. முதலாவது கேள்வி, நீங்க ரொம்ப பிஸியா இருந்து நாளும் அழுத்தும் அனுபவிக்கிறீர்களா? வேலை, படிப்பு மற்றும் எல்லாம் வேலை சேர்ந்து நீங்க சோர்ந்து போகிறீர்களா? சரி, இரண்டாவது கேள்வி கேட்கிறேன். எல்லா பொறுப்புகளையும் சேர்ந்து நடந்தும் போது உங்களோட மனசும் உடலும் ரொம்ப சோர்ந்து போகுதா? சரி, இப்பொழுது என் இறுதி கருத்தை ஆரம்பிக்கிறேன். நான் சில நண்பர்களிடம் பேசினேன். இந்த பாடத்திட்டம் சார செயல்பாடுகள் அவர்களை எப்படி பாதிக்கிறது என்று கேட்டேன். அவர்களிடம் இருந்து 2 முக்கிய பதில்கள் கிடைத்தது. முதல் பதில், அவர்களுக்கு படிக்க போதுமான நேரம் இல்லை. 50% மாணவர்களுக்கு இந்த பிரச்சனை உள்ளது. இந்த பிரச்சனை என்ன என்றால், மாணவர்கள் செயல்பாடுகள் மீது அதிக நேரம் செலவித்து படிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. அவ்வளவுதான். இரண்டாவது பதில் என்ன என்றால், அவர்களுக்காகவே நேரம் இல்லை. மீது 50% மாணவர்களுக்கு இந்த பிரச்சனை உள்ளது. பெற்றோருடன் மற்றும் மாணவர்களுடன் செலவித்து அவர்களுக்கு நேரமில்லை. இப்பொழுது முதலாவது விஷயத்தை பற்றி பார்க்கலாம். மேல்நிலை மாணவர்கள் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கவில்லை என்றால் ரொம்ப வருத்தப்படுவோம். வேற யாராவது மதிப்பெண் வாங்கினால் இல்லது நமக்கு குறைவான மதிப்பெண் வாங்கினோம்னால் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படி இருக்கும்போது சில பேர் பல செயல்பாடுகளில் சேர்க்கிறார்கள். இப்போ படிப்பில் எப்படி போட்டி இருக்கிறதோ அது மாதிரியே பாடத்திட்ட செயல்பாடுகளையும் போட்டி இருக்கும். சரி, நீங்களே சொல்ல நடுவர் அவர்களே, இந்த போட்டிகளுக்கு இவ்வளவு நேரத்தை கரைத்தால் நமக்கு எப்போது படிக்க நேரம் இருக்கும்?
எப்போ வரும்? நீங்களே சொல்லுங்க, எப்போது நேருக்கு இருக்கும்? உங்களை பார்த்து தான் கேட்குறாங்க. சரி, கூடுதலாக சிலர் சிறு வயதிலிருந்து இசை, நடனம், நாடகம் போல பல செயல்பாடுகளில் இருக்கிறார்கள். ஏன் நானும் நடனம், நாடகம், இசைக்கருவிகள் படிக்கிறது, பாட்டு எழுதுறது போல பல வருஷங்களாக செய்கிறேன். ஆனால் இவையில் ரொம்ப நேரம் செலவித்து படிக்க நேரம் குறைந்து போகும். இது நம் கல்வியை பாதிக்கும். சில பேர், இப்பொழுது நான் இரண்டாவது விஷயம் பற்றி நான் சொல்கிறேன். சில பேர் படிப்புக்கும் செயல்பாடுகளுக்கும் நேரம் கண்டுபிடிக்கிறார்கள். ஆனால் குடும்பத்திடம் அமைதியா நேரம் இல்லை, ஓர் நண்பர்களுடன் சந்தோஷமா இருக்கவில்லை. இல்லை என்றால் எனக்காகவே சில நிமிடங்கள் அமைதியாக இருக்க முடியவில்லை. உங்களோட அனுபவத்தை குதிச்சு சொல்றாங்க. ஒரு மனிதனுக்கு தனியாக கொஞ்சம் அமைதி இருக்க நேரம் ரொம்ப முக்கியம். நடுவர் அவர்களே, அந்த நேரம் இல்லை என்றால் எப்பவும் பிஸியா இருந்து என்ன ஆகும் சொல்லுங்கய்யா. நானே சொல்றேன், நம் மனசும் உடலும் ரொம்ப சோர்ந்து போகும். இப்போ என்னோட கடைசியான என்ன சொல்றேன்னு சொல்லிடுறேன். இங்கிலீஷ்ல ஒரு குறள் இருக்கு, too much of a good thing is a bad thing. இந்த குறள் மாதிரியே நான் பாடத்திட்ட சார் செயல்பாடுகள் நல்லா இல்லை தீயது என்று நான் சொல்லவில்லை. இந்த செயல்பாடுகள் நம்மளுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கும், புதிய திறமை கொடுக்கும், சந்தோஷம் கொடுக்கும். ஆனால் ரொம்ப அதிகமா இருந்தால் ரொம்ப பிரச்சனை ஆகும். இது தினம். நன்றி. நன்றிங்க மிருதுலா, சிறப்பாக பேசுனாங்க. மிருதுலா, உங்கள் பேச்சில் வந்தது சுமையே என்ற கருத்து உலா. சிறப்பாக பேசுனீங்க. இப்போ நம்ம முடிவுக்கு வருவோம். நேரம் குறைவாக இருக்கிறதுனால முடிவை சுருக்கமாகவே சொல்லிடுறேன். ரொம்ப அழகாக பேசுனாங்க. ரெண்டு தரப்பினரும் அவங்களோட வாதத்தை வச்சாங்க. சுமையே அணியிலிருந்து பார்த்தீங்கன்னா, மாணவர்களுக்கு மன அழுத்தம் அதிகமாகுது, போதுமான நேரம் கிடைக்கிறதில்ல விளையாடுறதுக்கு அல்லது படிக்கிறதுக்கு தான் அதிகமாக நம்ம நேரத்தை செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் மன அழுத்தம் அதிகமாகுது இந்த செயல்பாடுகள்லாம் அதிகமாக இருக்கிறப்ப. அது மட்டும் இல்லாமல் அதாவது நிறைய செயல்பாடுகளில் போடுறப்ப அதில் சிறப்பாகவும் செய்ய முடியல. பெற்றோர்கள் அவர்களோட ஆசை எல்லாத்தையும் எங்களை வச்சு தீர்த்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சோகமாக அத்தனை குறைகளையும் அவங்க சொல்லி தீர்த்தாங்க. அதுவும் உண்மைதான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வள்ளுவரும் அவர் தான் சொல்லியிருக்காரு, பீலிபை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின் அப்படிங்கிற மாதிரி. அதனால் அவர்களோட வாதமும் மதிக்கத்தக்கது. இப்போ நம்ம சுகமேங்கிற அணிக்கு வருவோம். ஒருத்தரோட பாடத்திட்டம் சாரா செயல்பாடுகள் ஒருத்தரோட தனித்திறனை அதிகரிக்குது. என்னோட பையன் நடனத்தில் நல்லா பண்ணுவான், என்னோட பையன் இசையில் நல்லா பண்ணுவான், என்னோட பையன் தன்னார்வ பணியில் விருது வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த பெற்றோர்களுக்கு ஒரு பெருமை வரத்தானே செய்கிறது. அந்த பெருமைக்காக மட்டும் இல்லை, தனித்திறன் அதிகரிக்கிறது மாணவர்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர்களோட முன்னேற்ற பாதைக்கு அது வழிவகுக்கிறது. இப்போ கல்லூரிகள்லாம் போனீங்கன்னா 2 மாணவர்கள் ஒரே மதிப்பெண்களை பெற்றிருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்கள எந்த மாணவரை தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறத தீர்மானிக்கிற ஒரு காரணியாக எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடத்திட்டம் சாரா செயல்பாடுகள் தான். அது நடனம் மட்டுமில்லை, இசை மட்டுமில்லை, அல்லது தற்காப்பு கலை மட்டுமில்லை, தன்னார்வ பணி அமைப்புகளில் அவர்கள் சேர்ந்து செயல்படுறப்ப சமூகத்தோடு இணைந்து அவங்க பயணிக்க முடிகிறது. எல்லா தரப்பு மக்களோடமும் அவங்க பழக முடிகிறது. அதனால் அவங்களுக்கு நிறைய பயன்பாடுகள் அதன் மூலமாக தான் அதிகரிக்கிறது. நம்மளோட பாரதியே பார்த்திங்கன்னா, தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி வாடி மிக உழன்று பிறர் வாட துன்பங்கள் பல செய்து நரைகூடி கிழப்பருவமைதி பெருங்கூற்றுக்கு இரையாகி பின் மாயும் வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு பாடிய பாரதி கூட என்ன சொன்னார்னா, காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா. அப்போ படிக்கிறதோட மட்டும் நீ நிறுத்திக்காத, உனக்கு என்ன துறை பிடிச்சிருக்கோ பாடுறதா பாடு, இசையா உபகரணங்கள் வாசிக்கணுமா அதை வாசி, அல்லது என்ன துறை பிடிச்சிருக்கோ அதில் தேர்ந்தெடுத்து அதில் சாதி அப்படிங்கிற மாதிரி தான் பாரதியும் தன்னோட கருத்துக்களை பதிவிட்டு போயிருக்காரு. அதனால் பாடத்திட்டம் சாரா செயல்பாடுகள் தனித்திறனை அதிகரிப்பதோடு தலைமை பண்பை அதிகரிப்பதோடு மற்றும் அவர்களுக்கு
தன்னார்வ கல்லூரிகளில் முன்னேற்றத்தையும் தர்றதுனால நம்மளோட சாலமன் பாப்பையா பணியில் சொல்லப்போனால் அது மன அழுத்தத்தை தந்தாலும் சுமையாக இருந்தாலும் அது ஒரு சுகமான சுமதாயா. எனவே பாடத்திட்டம் சாரா செயல்பாடுகள் மாணவர்களுக்கு சுகமே, அதாவது மாணவர்களுக்கு மன அழுத்தத்தை தராத வரையில் அவர்களாகவே விரும்பி செய்யும் வகையில் அந்த செயல்பாடுகள் அவர்களுக்கு சுகமே என்று தீர்ப்பளித்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த மாணவர்கள் எல்லாம் ரொம்ப அழகாக பண்ணாங்க. அவர்களுக்கு மீண்டும் உங்களோட கைத்தட்டல்களை கொடுத்துருங்க. சுகமேங்கிற அணியை ஊக்குவித்து அவர்களை சிறப்பாக பேச வைத்த திரு மகேஷ் கார்த்திக் அவர் இன்னைக்கு இல்லை, அவருக்கு பள்ளியின் சார்பில் பாராட்டுக்கள். சுமையேங்கிற அணியை ஊக்குவித்து அவர்களுக்கு நிறைய ஆலோசனை வழங்கி அவர்கள் சிறப்பாக பேச வைத்த திரு கமலக்கண்ணன் அவர்களுக்கு பள்ளியின் சார்பில் நன்றிகள். இப்போ பேசின எல்லா குழந்தைக்கும் நம்மளோட பள்ளியின் சார்பில் ஒரு சிறிய கோப்பை இல்லைங்க, பதக்கம். சாரி, எழுதுவாங்க.